உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என்னிதயம் முறைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என்னிதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என்னிதயம் முறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன். அருமையான அற்புதமான வெறுமனே ஆறுதல் மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கான லட்சியத்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய உயிருள்ள வார்த்தைகள் இவை. இன்றைக்கு சுமையோடு, வேதனையோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு, பாரங்களோடு, பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நோயாளர் மீது அன்பு காட்டும் சிறப்பான அருளால் அருள் பணியாளரான புனித கமிலஸை அணி செய்தீரே. அவருடைய பேறு பயன்களை முன்னிட்டு உமது பேரன்பை எங்கள் மீது பொழிந்தருளும். அதனால் எம் சகோதர சகோதரிகளில்
நாங்கள் உமக்கு ஊழியம் புரியவும் இறப்பின் வேளையில் அச்சமின்றி உம்மிடம் வந்து சேரவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 26ஆம் அதிகாரம் 7 9 முடிய மற்றும் 12 மற்றும் 16 19 முடிய இறைவார்த்தைகள். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாயுள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் மண்ணகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலு வீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது உம் ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். பல்லவி. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலகை திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். பல்லவி. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெருஞ்சுமை
சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 11, இறைவாக்கியங்கள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வழக்கமாக மத்தேயு 11:28 இறை வார்த்தையை நம்முடைய ஜெபத்திற்கு நாம் அதிகமாக பயன்படுத்துவோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோருமிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆறுதல் தரக்கூடிய ஒரு இறை வார்த்தை இது. நம்முடைய மனதிற்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பையும் ஒரு விதமான நம்பிக்கையும் கொடுக்கின்ற ஒரு இறை வார்த்தை இந்த இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசு இந்த மக்களை அல்லது சுமையோடு இருந்த மக்களை அழைக்கின்ற பொழுது அந்த யூத சமுதாயத்தினுடைய மரபும் அவருடைய வாழ்க்கை நெறிமுறையும் பல்வேறு சுமைகளால் கட்டப்பட்டதாக இருந்தது. அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், ஒவ்வொரு அசைவிற்கும் ஒரு சட்டம் என்று சொல்லி சட்டங்களால் ஆளப்பட்டதுதான் யூத சமுதாயம். ஆயிரக்கணக்கான சட்டங்கள். ஓய்வு நாள் சட்டம், அடுத்தது வழிபாட்டு சட்டம், அடுத்தது தூய்மை சடங்குகள் பற்றிய சட்டம், காணிக்கை செலுத்த வேண்டிய சட்டம், எரிபலிகள் செலுத்த வேண்டிய சட்டம் என்று சொல்லி யூத சமுதாயம் முழுவதும் சட்டங்களால் கட்டப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தை விட்டு அவர்களால் சிந்திக்க முடியவில்லை. பல நேரங்களிலே சட்டம்தான் அவருடைய வாழ்க்கையாக அமைந்திருந்தது. அடித்தட்டு மக்கள் இதில் பெரும்பாலும் இந்த சட்டங்களால் பாதிப்புக்கு உள்ளானார்கள். காரணம், ஒவ்வொரு சட்டமும் ஏதோ ஒரு அழுத்தத்தையும் அல்லது அவர்கள் மீது ஒரு சுமையையும் சுமத்தி கொண்டே இருந்தது. மிக பெரும் அழுத்தத்திற்கு உள்ளான சமூகமாக அடித்தட்டு மக்கள் யூத சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த ஒரு நியாயத்திற்கும் அங்கிருந்த தலைமைச் சங்கத்தையும் மூப்பர்களையும் குருக்களையும் அவர்கள் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. அவருடைய உளவியலே எந்த அளவுக்கு மாறி போயிருந்தது அப்படின்னா, சட்டங்களை கடைபிடிக்காவிட்டால் நமக்கு வாழ்வு இல்லை.
நமக்கு மீட்பு இல்லை. எனவே அவருடைய வாழ்க்கை முழுவதும் சட்டங்களால் பாரத்திற்கும் சுமைக்கும் உட்படுத்தப்பட்டிருந்தது. அதனால தான் இயேசு அழகாக சொல்லுவார், நீங்களோ வலுவான சுமைகளை கட்டி மக்கள் மேல் சுமத்துகின்றீர்கள், ஆனால் அதை ஒரு விரலால் கூட அசைப்பதற்கு நீங்கள் முன் வருவதில்லை. அது வேற ஒன்றும் இல்லை, வலுவான சுமைனா இதுதான். அதிகாரத்தோடு இருந்த அந்த பரிசேய கூட்டம் அல்லது தலைமைச் சங்க கூட்டம் மக்கள் மீது சுமைகளை சுமத்துவதிலே குறியாகவும் உறுதியாகவும் இருந்தது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது அந்த யூத சமுதாயத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. அடித்தட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. மனித வாழ்க்கை என்பது சுமைகளோடும் வேதனைகளோடும் மாத்திரம் வாழ்வதல்ல, மாறாக ஒரு நிம்மதியோடும் மன அமைதியோடும் வாழ்வது. எனவே சட்டங்களால் சுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த அந்த யூத சமுதாயத்தை ஆண்டவர் இயேசு விடுவிக்க இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். சுமைகளை சுமந்தால்தான் அடுத்தது அதற்கான விடிவு காலம் பிறக்கும். சுமைகளை யார் ஒருவர் ஏற்றுக்கொள்ள பழகுகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்வு நிச்சயம் சிறப்பானதாக இருக்கும். எனவே சட்டங்களாலும் பல்வேறு கட்டளைகளாலும் இன்னும் பல மரபு ரீதியான பழக்க வழக்கங்களாலும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த அந்த மக்களை ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையின் வழியாக விடுவிக்கின்றார். எனவே அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கின்றார், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. அப்போ அவர் காட்டிய வழி என்ன? வேற ஒன்றும் இல்லை, அவருடைய வழி எளிமை, அவருடைய வழி சிறப்பானது. என்ன அந்த வழி? சுமைகளை சுமந்து வென்றெடுப்பது. இதுதான் வழி, வேற வழியே இல்லை. துன்பங்களை சுமந்து அந்த துன்பங்களை வென்றெடுப்பது. அப்போ அந்த வழிமுறையை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள். அவர் மந்திர தந்திரத்தை மாயாச்சாலத்தை முன்னிறுத்தவில்லை. எங்கிட்ட வந்தீங்கன்னா வழி பறந்து போயிடும், சுமை காணாமல் போயிடும், இல்லை. மாறாக சுமைகளை சுமக்க பழக்கி கொடுத்து அதை வென்றெடுக்கக்கூடிய வழிமுறையையும் ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கின்றார். சிலுவையை சுமந்தால் மாத்திரமே மீண்டும் நமக்கு உயிர்ப்பு என்ற ஒரு விடிவு காலம் பிறக்கும். சிலுவையை சுமக்க மறுத்தவர் எவரும் உயிர்ப்பின் அனுபவத்திற்குள் அடியெடுத்து வைத்ததில்லை. எனவே சிலுவைதான் மகிமைக்கான ஒரு வழித்தடம், சுமைதான் வெற்றிக்கான ஒரு வாழ்க்கை முறை. இன்றைக்கு சுமைகளையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டிருக்கின்ற நாம் அதை சிறப்பாக சுமந்து கடந்தால் நமக்கும் வெற்றி கிடைக்கும். ஆண்டவருடைய மகிமையில் நாமும் பங்கு பெறுவோம். உயிர்ப்பினுடைய அந்த மகிமை மாட்சிமை அனுபவம் நமக்குள் ஒரு இலக்காக, நமக்குள் ஒரு நிறைவாக நிச்சயமாக மாறும். இன்றைக்கு சிந்திப்போம். சுமைகளை விட்டுவிட்டல்ல, சுமைகளோடு வாழ்க்கையை வென்றெடுக்க இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ
என்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னை ஆளும் மன்னவன் என்றோ. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையர் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அதை எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். என் இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தையே என் வாழ்வையே உனதாக அழைக்கின்றதே.
ஒளிரும் ஏனிலே நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உன் வழி தொடரவே தயக்கமோ தடுக்குதே. தயக்கமும் நீங்கினாய் தடைகளே இல்லையே. அன்பே இறைவா அருளை பொழிவாயே. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அதை எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். உந்தன் நினைவால் உயிரை வளர்த்து அன்பால் இதயம் துடிக்கணும். மனித இதய காயங்கள் மாறாய என் வாழ்வே மருந்தாய் மாறணும். நண்பர்கள் சூழவே என் சுயநலம் மறையணும். உறவுகள் நிலைக்கவே தியாகத்தில் வளரணும். அன்பே இறைவா அருளை பொழிவாயே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணிகளில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக எடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் இத்திட்டம் சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதனை இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் தம்மரசே தாயே, மன்றாட்டை தயவாய் கேளும்.
காலத்துள்ளும்